கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் நேற்று நடந்த IPL T20 போட்டியின் 32வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சூப்பர் ஓவரில் வென்றது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. கடந்த 4 IPL சீசனில் முதல் சூப்பர் ஓவர் போட்டி நேற்று நடந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே சூப்பர் ஓவரில் டெல்லி அணி வென்றது. முதலில் பெட் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் சேர்த்தது. 189 ரன்கள் சேர்த்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் மட்டுமே சேர்த்ததால் ஆட்டம் சூப்பர் ஓவருக்கு சென்றது. இந்த சீசனில் முதல் சூப்பர் ஓவரில் பெட் செய்த ராஜஸ்தான் அணியின் பேட்டர்கள் ஜஸ்வால், ரியான் பராக் ஆகியோர் ரன் அவுட் ஆகவே 2 விக்கெட் இழப்பிற்கு அந்த அணி 11 ரன்கள் சேர்த்தது. டெல்லி அணி 12 ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கியது. ராஜஸ்தான் அணி சார்பாக சந்தீப் சர்மா பந்து வீசினார். KL ராகுல் ஒரு பவுண்டரி உட்பட 3 பந்துகளில் 7 ரன்கள் சேர்க்கவே டெல்லி அணிக்கு மீதமிருந்த 3 பந்துகளில் 5 ரன்கள் தேவைப்பட்டது. களத்தில் இருந்த டிரிஸ்டன் ஸ்டெப்ஸ் மிட் விக்கெட்டில் சிக்ஸரை விளாசவே 4வது பந்திலே டெல்லி இலக்கை அடைந்து வென்றது. டெல்லி அணி தோற்க வேண்டிய ஆட்டத்தை சூப்பர் ஓவருக்கு இழுத்துச் சென்ற மிட்செல் ஸ்டார்க் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். 4 ஓவர்கள் வீசிய ஸ்டார்க் 36 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். ராஜஸ்தான் அணியின் பக்கம்தான் வெற்றி வாய்ப்பு இருந்தது. களத்தில் இருந்த பேட்டர்கள் பெரிய ஷாட்டுக்கு முயலவில்லை. கைவசம் 5 விக்கெட்டுகள் வரை இருக்கும் நிலையில் டெத் ஓவர்களில் நிதானமாக ஆடியது ராஜஸ்தானை தோல்விக்கு இட்டுச் சென்றது. ஹெட்மயர், துருப் ஜூரல் பெட்டிலிருந்து பெரிய ஷாட் வந்திருந்தால் சூப்பர் ஓவர் வரை போட்டி சென்றிருக்க வாய்ப்பில்லை. 20வது ஓவரை ஸ்டார்க் வீசும்போது ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு 9 ரன்கள் தேவைப்பட்டன. கைவசம் 6 விக்கெட்டுகள் இருந்தன. ஆனால் ஸ்டார்க் துல்லியமாக 5 யாக்கர்களை வீசி 8 ரன்களை மட்டுமே கொடுத்தார். கடைசி பந்தில் 2 ரன்கள் ஓட முயன்ற துருப் ஜூரல் ரன் அவுட் ஆகவே ஆட்டம் சூப்பர் ஓவருக்கு சென்றது. டெல்லி அணியை தோல்வியில் இருந்து மீட்ட ஆபத் பாந்தவனாக ஸ்டார்க் நேற்று திகழ்ந்தார். இந்த வெற்றியால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 போட்டிகளில் 5 வெற்றி பெற்று 10 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜஸ்தான் அணி 4 புள்ளிகளுடன் 8வது இடத்தில் இருக்கின்றது. டெல்லி அணிக்கு 6வது போட்டியாக தொடக்க ஆட்டக்காரர் பிரேசர் மெக்ருக் சிறப்பான தொடக்கத்தை அழைக்காமல் ஏமாற்றி 9 ரன்களில் ஆர்ச்சர் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். கடந்த போட்டியில் அதிரடியாக ஆடிய கருண் நாயர் இந்த முறை டக் அவுட் ஆகி வெளியேறினார். ஆனால் துஷார் தேஷ்பாண்டே வீசிய 2வது ஓவரில் அபிஷேக் போரெல் 23 ரன்களை விளாசி ரன் ரேட்டை குறைய விடாமல் கொண்டு சென்றார். 34 ரன்களுக்கு டெல்லி 2 விக்கெட்டுகளை இழந்தது. 3வது விக்கெட்டுக்கு KL ராகுல் களமிறங்கி அபிஷேக்குடன் சேர்ந்தார். பவர் பிளேயில் டெல்லி 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன்கள் சேர்த்தது. KL ராகுல் நிதானமாக பெட் செய்து 17 பந்துகளில் 18 ரன்கள் என மெதுவாக ஆடினார். நீண்ட நேரம் இழைக்காத ராகுல் 32 பந்துகளில் 38 ரன்கள் சேர்த்து ஆர்ச்சர் பந்து வீசில் விக்கெட்டை இழந்தார். 3வது விக்கெட்டுக்கு இருவரும் 63 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். விக்கெட்டுகள் சரிந்த போதும் அரைச்சதம் நோக்கி நகர்ந்த அபிஷேக் போரெல் 49 ரன்களில் ஹசரங்கா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். 5வது விக்கெட்டுக்கு கேப்டன் அக்சர் பட்டேல், டிரிஸ்டன் ஸ்டெப்ஸ் கூட்டணிதான் ஆட்டத்தின் போக்கை மாற்றியது. அருமையான ஹேமியோ ஆடிய அக்ஷர் பட்டேல் 14 பந்துகளில் 2 சிக்ஸர் 4 பவுண்டரிகள் என 34 சேர்த்து தீக்ஷணா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். 14 ஓவர்களில் 105 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் என இருந்த டெல்லி அணி அக்ஷரின் அதிரடியாக அடுத்த 2 ஓவர்களில் 146 ரன்களை எட்டியது. அக்ஷர் 34 ரன்களில் வெளியேறினார். அசுதோஷ் சர்மா, ஸ்டெப்ஸ் கூட்டணி கடைசி நேரத்தில் அதிரடியாக ஆடினர். ஆர்ச்சர் வீசிய 19வது ஓவரில் ஸ்டெப்ஸ் 3 பவுண்டரிகள் உட்பட 16 ரன்கள் சேர்த்தார். 20வது ஓவரை வீசிய சந்தீப் சர்மா 4 வைடுகள், ஒரு நோ போல் என 11 பந்துகளை வீசி பவுண்டரி சிக்ஸர் என 19 ரன்களை வாரி வழங்கினார். IPL வரலாற்றிலேயே ஒரு ஓவரில் அதிகமான பந்துகளை வீசிய பெருமையை சந்தீப் பெற்றார். 19 பந்துகளில் இருவரும் சேர்ந்து 42 ரன்கள் சேர்த்தனர். ஸ்டெப்ஸ் 14 பந்துகளில் 34 ரன்களுடன், அசுதோஷ் சர்மா 15 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர்.
ராஜஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் சந்தீப் சர்மா கடைசி ஓவரை வீசுவதற்கு முன்பு வரை 3 ஓவர்களை வீசி 14 ரன்கள் மட்டுமே வழங்கி கட்டுக்கோப்பாக பந்து வீசினார். ஆனால் 20வது ஓவரில் 4 வைடுகள், ஒரு நோபால், ஒரு சிக்ஸர், பவுண்டரி என தேவையின்றி 11 பந்துகளை வீசி 19 ரன்களை வாரி வழங்கினார். இந்த ஓவரை சந்தீப் சர்மா வழக்கம் போல் வீசியிருந்தாலே ஸ்கோரை கட்டுப்படுத்தி இருக்கலாம், ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கும். அப்படியில்லாமல் அவர் 19 ரன்களை சந்தீப்பிற்கு வழங்கியது ஆட்டத்தை டெல்லி பக்கம் திருப்பிவிட்டது. ராஜஸ்தான் அணியும் 189 ரன்கள் சேர்த்தால் வெற்றி என்னும் இலக்குடன் அதிரடியாக தொடங்கியது. சாம்சன், ஜெஸ்வால் டெல்லி பந்துவீச்சை வெளுத்து வாங்கினர். முகேஷ், மோஹித் சர்மா, விப்ராஜ் ஓவரில் பவுண்டரி சிக்ஸர் என சாம்சன் வெளுத்தார். இதனால் பவர் பிளே ஓவர் முடிவில் ராஜஸ்தான் அணி விக்கெட் இழப்பின்றி 63 ரன்கள் சேர்த்து வலுவாக இருந்தது. ஆனால் சிறப்பாக பேட் செய்து வந்த சாம்சனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவரால் தொடர்ந்து விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் 19 பந்துகளில் 31 ரன்கள் சேர்த்த நிலையில் சாம்சன் ரிட்டையர்ட் ஹட் முறையில் வெளியேறினார். அடுத்து களம் இறங்கிய ரியான் பராக் 8 ரன்னில் அக்சர் பந்து வீச்சில் போல்ட் ஆனார். 3வது விக்கெட்டுக்கு வந்த ராணா ஜெஸ்வாலுடன் சேர்ந்தார். இருவரும் ஸ்கோரை உயர்த்தி மெல்ல அணியை வெற்றிக்கு நகர்த்தினர். ஜெஸ்வால் 34 பந்துகளில் அரைச்சதம் அடித்தார். குல்தீப் பந்து வீச்சில் இறங்கி ஷாட் அடிக்க முற்பட்ட ஜெஸ்வால் 51 ரன்னில் ஸ்டார்க்கிடம் கேட்ச் கொடுத்தார். அடுத்து சிறிது நேரத்தில் ராணாவும் ஆட்டமிழக்க வேண்டியது. ஆனால் ராணா தப்பிவிட்டார். அவர் 20 ரன்கள் சேர்த்திருந்த போது அக்சர் பந்து வீச்சில் லாங் ஆன் திசையில் கிடைத்த கெட்சை ஸ்டெப்ஸ் தவறவிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திய ராணா அடுத்த 12 பந்துகளில் 31 ரன்களை சேர்த்து 26 பந்துகளில் அரைச்சதம் அடித்தார். ராணா களத்தில் இருந்தவரை ராஜஸ்தான் அணி வென்றுவிடும் என்று கருதப்பட்டது. ஆனால் மிச்சல் ஸ்டார்க் பந்து வீச்சில் ராணா 51 ரன்னில் கால்காப்பில் வாங்கி ஆட்டமிழந்து வெளியேறினார். கடைசி 2 ஓவர்களில் ராஜஸ்தான் வெற்றிக்கு 23 ரன்கள் தேவைப்பட்டன. ஹெட்மயர், துருப், ஜூரல் களத்தில் இருந்தனர். மோஹித் சர்மா வீசிய 19வது ஓவரில் ஜூரல் ஒரு 6 மட்டுமே அடிக்க 14 ரன்கள் சேர்த்தனர். ஹெட்மயர் பெரிய ஷாட்களை அடிக்கும் திறமை கொண்டவர். ஆனால் நேற்று அவரது பெட்டில் எதிர்பார்த்த ஷாட் சிக்கவில்லை. கடைசி ஓவரில் ராஜஸ்தான் வெற்றிக்கு 9 ரன்கள் தேவைப்பட்டன. கடைசி ஓவரை ஸ்டார்க் பேசினார். முதல் பந்தை சந்தித்த ஹெட்மயர் ஒரு ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கை ஜூரலிடம் கொடுத்தார். அதன் பிறகு ஸ்டார்க் 5 பந்துகளையும் ஜாக்கர்களாகவும் அவுட் சைட் ஜாக்கர்களாகவும் வீசவே ஒரு ரன் 2 ரன்கள் சேர்க்க முடிந்தது. கடைசி பந்தில் ராஜஸ்தான் வெற்றிக்கு 2 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஜூரல் மிட் விக்கெட்டில் தட்டிவிட்டு ஒரு ரன் ஓடி 2வது ரன்னுக்கு முயலும் போது ரன் அவுட் ஆகவே ஆட்டம் டிராவில் முடிந்து சூப்பர் ஓவருக்கு சென்றது. சூப்பர் ஓவரில் ஹெட்மயர், ரியான் பராக் களமிறங்கினர். ஸ்டார்க் வீசிய ஓவரில் முதல் பந்தில் ரன் சேர்க்காத ஹெட்மயர் 2வது பந்தில் பவுண்டரியையும் அடுத்து ஒரு ரன்னும் எடுத்தார். 4வது பந்தை சந்தித்த ரியான் பராக் பவுண்டரி விளாசவே அந்த பந்து நோ போலாக மாறியது. 4வது பந்தில் ரியான் பராக் ரன் அவுட் ஆனார். 5வது பந்தில் ஹெட்மயர் ரன் அவுட் ஆகவே 2 விக்கெட்டுகளை இழந்து 12 ரன்களை ராஜஸ்தான் சேர்த்தது. சூப்பர் ஓவரில் டெல்லி அணிக்கு 12 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஸ்டெப்ஸ், ராகுல் களமிறங்கினர். சந்தீப் சர்மா வீசிய ஓவரில் முதல் பந்தில் ராகுல் 2 ரன்களை எடுத்தார். அடுத்த பந்தில் ராகுல் பவுண்டரி விளாசி 3வது பந்தில் ஒரு ரன் எடுத்தார். 3 பந்துகளில் 6 ரன்கள் கிடைத்தன. 4வது பந்தை எதிர்கொண்ட ஸ்டெப்ஸ் மிட் விக்கெட்டில் சிக்ஸரை விளாசி வெற்றியை தேடித்தந்தார். வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டது குறித்து ராஜஸ்தான் கேப்டன் சாம்சன் கூறுகையில், நான் பெட் செய்யும் சூழலில் இல்லை, அதனால் தான் மீண்டும் வரவில்லை. என் உடல்நிலை குறித்து நாளை தெரியும். நாங்கள் சிறப்பாக பந்து வீசினோம். எங்களின் பந்து வீச்சாளர்களும் ஃபீல்டர்களும் நன்றாக செயல்பட்டதால் தான் குறைந்த ரன்களில் சுருட்ட முடிந்தது. மேலும் சாம்சன் கூறுகையில், கடந்த சில சீசன்களாகவே சிறப்பாக பந்து வீசுகிறார் என்பதால் சந்தீப் சர்மாவை சூப்பர் ஓவரில் பயன்படுத்தினோம். நான் களத்தில் இல்லாதது துரதிர்ஷ்டம். ஜோப்ரா, ஆர்ச்சர் இழந்த போர்மை மீட்டது அற்புதம் என்று குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.